கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களுடன் தொடர்ந்து நாம் தியானம் செய்து வருகின்ற 10 கற்பனைகளின் கோட்பாடுகள் எனக்கூடிய தொடர் வேத பாடத்தில் இதுவரைக்கும் 12 பாடங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். 8 கட்டளைகளை இதுவரைக்கும் நாம நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைய நாளில் நம்ம பார்க்க போறது கட்டளை எண் 9, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆதார வசனம் யாத்ராகமம் 20:16 வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 20:16. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆமா, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற சொற்றொடர் போல ஒற்றை வார்த்தையில எங்கேயும் பார்க்கிறோம், பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரமாணங்கள் நூற்றுக்கணக்காக இருந்துட்டாலும் இந்த 10 கற்பனைகள் அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக, இதற்கு பின்னாக எழக்கூடிய அநேக கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் ஒரு முன்னோடியாக, இதன் அடிப்படையின் மேலதான் மற்ற கட்டளைகள் கட்டப்பட்டதாக பார்க்க முடியும். அப்ப இந்த 10 பேசிக், நமக்கு இந்த 10க்குள்ள உற்று கவனிச்சோம்னா தேவனுடைய சகலவிதமான ஞானமும் திட்டங்களும் நுணுக்கங்களும் அதுல கண்டிப்பா நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறத நாம கடந்த 8 பாகங்கள்ல பார்த்துருக்கிறோம். 8 கட்டளைகள்ல 12 பாடங்கள்லையும் பார்த்துருக்கிறோம். ஒரு கட்டளை மற்றொரு கட்டளையோடு தொடர்பாக இருப்பதையும் கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு பிரமாணத்தை மீறும் பொழுது ஒரு கட்டளையை மாத்திரம் அவன் மீறுகிறதுல, மாறாக அத்துடன் இணைந்து 4 அல்லது 5 கட்டளைகள் சேர்ந்து அடியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எடுத்துக்காட்டாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இந்த 3 விஷயமும் தாவீது செய்த குற்றத்தில் அடங்குச்சு. பிறனுக்குண்டானதை யாதொன்றை மிச்சியாதிருப்பாயாக சேர்த்தீங்கன்னா 4. அதற்காக ஒரு பொய்யை அவர் ஏற்பாடு பண்ணார். அதன் மூலம் 5 கற்பனைகளை மீறி தான் தாவீது ஒரு விபச்சார குற்றத்தை செய்ய முடிஞ்சு. பிறனுக்குண்டானவைகள் சொல்லும் போது உரியாவினுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுதல், கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லும் போது உரியாவை கொலை செய்தது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகும் போது அந்த கட்டளையை அவர் மீறி அந்த தவறை அவர் செய்தது இல்லைங்களா. இதுல அவருக்கு ஒரு வேலைக்கு அனுப்பி இதுல கொஞ்சம் ஏமாற்று வேலைகளை செய்ததன் மூலம் அங்க பொய்யும் வந்திருக்கு, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகவும் வந்திருக்கு, களவு செய்யாதிருப்பாயாக அதுவும் வந்திருக்கு, மற்றவங்களுடைய உடைமைகளை திருடுவது. ஆக 5-6 பிரமாணங்களை மீறி ஒரு தவறை அவர் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 10 கற்பனைகளை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாக நன்கு புரிந்து கொண்டு தங்களுடைய இருதயத்துல நிறுத்தி வச்சிருந்தா, தங்களுக்கும் தங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கும் கூட இதை கடத்தும் பொழுது தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் வரப்போகின்ற சந்ததிகளுக்கும் சரி நமக்கும் சரி அது மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்குங்கிறதா இந்த 10 கற்பனைகளுடைய கோட்பாடு. இது நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருந்த யூதர்களுக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டாம். இன்று சுவிசேஷ கிறிஸ்தவர்களுக்கு என்று மாத்திரம் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். முழு மனுக்குலத்தையும் தேவன் நியாயம் தீர்க்க ஒரு அளவுகோல் ஒன்று வைத்திருப்பாரானால், இந்த 10 கற்பனைகளையும் அன்பின் பிரமாணங்களோட ஒப்பிட்டு பார்ப்பதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்படி இன்னைக்கு நம்ம படிச்ச வார்த்தை பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி என்று சொல்லும்போது பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லைங்களா. பொதுவாக பொய் சாட்சியை எங்க ரெடி பண்ணுவாங்க, கோர்ட்ல இல்லைங்களா. எதற்காக ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய எதிராளியை அவன் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செய்திருந்தாலும் சரி, எதிராளியை காலி பண்ணணும்னு நினைச்சா ஒன்னு செய்யாதத செஞ்சதாக தான் பார்த்ததாக சொன்னாலும் பொய் சாட்சி தான்.
அல்லது செஞ்சிட்ட காரியங்களை இவர் அப்படி செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக செஞ்சிட்ட ஒரு குற்றத்தை இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் பொய் சாட்சி தான். இல்ல அவர் அப்படி செய்யல, நான் பார்த்தேன் அப்படி சொன்னாலும் பொய் சாட்சி தான். செய்யாத ஒரு குற்றத்தை இவர் செஞ்சாருன்னு போய் கூண்டுல ஏறினு சொன்னாலும் அதுக்கு பேரு பொய் சாட்சி தான். பட் இந்த பொய் சாட்சி, அவதூறு, இதெல்லாம் எங்க இருந்தா வந்திருக்கு? பைபிள்ல இருந்து தான். பைபிள்ல இந்த காரியங்களை எல்லாம் யூதர்கள் மீறினதுல இருந்து தான் சகல விதமான நன்மை தீமை அனைத்துமே பைபிள்ல இருந்து தான் ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்காரு. சட்டங்கள், இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டது பரிசுத்த வேதாகமத்துல இருந்து தான். அப்ப அதுல ஒரு மனுஷன் ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு போய் சொன்னா என்ன தண்டனை? ஒரு குற்றத்தை நடக்காததை நடந்ததுன்னு சொன்னாலும் நடந்ததை நடக்கலைன்னு சொன்னாலும் அதுக்கு பேர் பொய் சாட்சி, அவங்களை இப்படி தண்டிக்கணும். 3 சாட்சிகள் இல்லாம ஒரு வழக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இப்படி எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா? எல்லாமே பைபிள்ல நமக்கு தேவன் A to Z என்ன பண்ணிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற விஷயத்துல குறிப்பாக என்ன ஒரு காரியம் தேவன் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட எதிர்பார்த்தார், என்ன ஒரு விஷயத்தை அங்க எதிர்பார்த்தார் என்று சொல்லும்போது, இதை வேற ஒரு விதமாக சொல்லணும் அப்படின்னா, உன் அண்டை வீட்டாரை பற்றிய பொய்யான அறிக்கைகளை வெளியிட வேண்டாம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகங்கிறத இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, உன் பிறனை குறித்து அப்படி வச்சுக்கலாம், அல்லது உன் அண்டை வீட்டாரை குறித்து அப்படி வச்சுக்கலாம். மொத்தம் நமக்கு அப்பாற்பட்ட மற்ற யாரை குறித்தும் நமக்கு சம்பந்தமில்லாத சில காரியங்களை குறித்து கருத்துக்கள் சொல்லுதல், அதுல நமக்கு சுதந்திரம் இருக்கு. அந்த கருத்துக்களை நம்ம சொல்லும் போது பொய்யான அறிக்கைகளை உன் அண்டை வீட்டாரை குறித்து அல்லது உன் பிறனை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம், வெளிப்படுத்த வேண்டாம். இதைதான் வேறு விதமாக லேவியராகமம் 19:16 வாசிங்க. உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமெங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம். ஆமா, இப்ப பொய் சாட்சிக்கு இன்னொரு வார்த்தை இங்க என்ன பார்க்கிறோம்? கோல் சொல்லுதல். கோல் சொல்லுதல், பொய் சாட்சி சொல்லுதல், ரெண்டும் எப்படி இணையுது? இரண்டுக்கும் இருக்கக்கூடிய சம்பவம் என்ன? ஏக சம்பவம், ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டா, பொய் அப்படின்னாலும் இல்லாததை இருக்கும்படி சொல்லுதல், அல்லது உள்ள காரியத்தை இல்லை என்று சொல்லுதல், ரெண்டுக்குமே பேரு பொய். அதுக்கு ஒரு சாட்சியாக மாறுது பொய் சாட்சி. இல்லாத ஒரு காரியங்களை இருக்கு என்று சொல்லுவதை உறுதிப்படுத்தி அதற்கு நான் தான் சாட்சி என்று சொல்வதைத்தான் பொய் சாட்சி என்று நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்ப குற்றவாளி கூண்டுல போய் கோர்ட்ல சொன்னாதான் அதா பொய் சாட்சியா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு நபரை பற்றி இன்னொரு நபரிடம் சென்று அவர் இல்லாத பொழுது கோல் மூட்டுதல் செய்யறாங்கல்ல, அதான் உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் மூட்டி திரியாயாக, கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்தப்பழிக்கு உடன்பட வேண்டாம். அப்ப கோல் மூட்டுதல்ல என்ன இருக்குன்னு சொல்ல வராருங்க? ஒரு விசாரணை நடக்கும் போது ஒரு நபர் இதை செய்தார், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றது மாத்திரம் பொய் சாட்சி இல்ல. ஒருத்தரை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா ஒருத்தரை பத்தி எனக்கு தெரியாத விஷயத்த தெரிந்த மாதிரி 3வது நபரிடத்துல போய் அவரை பற்றி அதிகப்படியாக அல்லது அவர் செய்யாததை செஞ்ச மாதிரியே பார்த்த மாதிரியே சொல்லுவாங்க. குசு குசுன்னு பேசுவாங்க இல்லையா, சத்தம் இல்லாம. அதுல எதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, இவங்க பேசுறது உண்மை இல்லை. இன்னொருத்தருடைய காதுபட, சம்பந்தப்பட்டவங்களுக்கு காதுபட கேட்காம அவரை பற்றி 3ஆம் நபரிடம் போய் சத்தமில்லாமல் பேசுவதுக்கு பேரு என்ன சொல்றோம்? புறங்கூறுதல். இன்னொரு விதத்துல என்ன சொல்லலாம்? கோல் மூட்டுதல். இந்த புறங்கூறுதல் கோல் மூட்டுதல்ல என்ன இருக்கும்னா, முதல்ல நம்ம நிச்சயப்படுத்திக்கலாம், உண்மைக்கு மாறான அறிக்கைகள் இருக்கும். ஒரு நபர் இல்ல, அவர் இல்லாத பொழுது அவரை பத்தி நம்ம பேச துணிகிறோம் அப்படின்னாலே, அவங்க 2 பேர் சேர்ந்து என்னதான் பண்றதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இவரை பற்றி அதிகப்படியான அறிக்கைகள் அல்லது அவர் செய்யாத குற்றங்களை எடுத்து பேசுறதுக்கு தான் 100% வாய்ப்பு இருக்கு. இல்லையே, அது எப்படி பிரதர் சாத்தியமாகும்? 2 பேர் சேர்ந்துட்டாலே ஒரு 3ஆம் அவரை பத்தி பொய்யான அறிக்கைகளை தான் பேச முடியுமா? ஏன் மெய்யான அறிக்கைகளை பேச முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஒரு நபர் ஒரு இடத்துல இல்லாத பொழுது அவரை பற்றின காரியங்களை பேச வேண்டிய அவசியம் அந்த இடத்துல முதல்ல இல்ல. நல்ல விஷயங்களா இருந்தா பப்ளிக்காவே பேசலாம், அது இன்னும் 4 பேர் கேட்க கூட பேசலாம். ஆனா 2 பேர் மாத்திரம் ரகசியமாக ஒருவரை பத்தி உரையாடுறாங்கன்னா அங்க என்ன வரும்? அங்க என்னதான் இருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த சத்தம் கூட அடுத்து இன்னொரு 4வது நபருக்கு கேட்டக்கூடாதுன்னு பேசுறாங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா,
இவர்கள் மூணாவது நபரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் ஏ பி சம்பந்தப்பட்ட விஷயம், சியை பத்தி பேசுற விஷயம் டிக்கு தெரியக்கூடாது, நாலாவது நபருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஏபி என்ன பண்றாங்கன்னு அர்த்தம், புறம் கூறுறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு? பொய் சாட்சி இருக்கு, கோல் சொல்லுதல் அங்க நடைபெறுது. சோ இதுதான் அப்ப இந்த கட்டளையை தேவன் கொடுத்துட்டதற்கான முக்கியமான நோக்கம். உன் பிறனை குறித்து, உன் அண்டை வீட்டானை குறித்து, யாதொன்றையும் குறித்து நீ என்ன பண்ணாத, பொய் சாட்சி அல்லது பிறர்களுடைய நன்மதிப்பை கெடுக்கக்கூடிய விதத்துல தவறான அறிக்கைகளை என்ன பண்ணாத, வெளியிட வேண்டாம், பொய் பேச வேண்டாம் என்று நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி வசனம் உபாகமம் 19:15-21 வரைக்கும் வாசிங்க. இந்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க, என்ன செய்தாங்க என்று நம்ம பார்க்கலாம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாற்றினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். பாத்தீங்களா? இப்போ பொய் சாட்சி சொல்லக்கூடாது, உன் ஜனங்களுக்குள்ள அங்கு இங்கும் கோல் சொல்லக்கூடாது, புறங்கூறி தெரியக்கூடாதுங்கிறதெல்லாம் தேவனுடைய பிரமாணத்துல இருந்துட்டாலும் அதையும் மீறி யூதர்களுடைய விஷயத்துல இந்த பொய் சாட்சி, இந்த கோல் சொல்லுதல் அல்லது மற்றவர்களுடைய நன்மதிப்பை கெடுக்கும்படி நடந்து கொள்ளுதல், இந்த காரியம் நடந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு தேவன் இன்னும் இந்த கட்டளையை விஸ்தாரமாக்குறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு இன்னைக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டங்கள் சொல்லுவதை தேவன் அன்றே என்ன பண்ணிருக்கிறாரு. ஒருவரை குறித்து சாட்சி சொல்லப்பட்டாலும் கூட அந்த சாட்சி உண்மையான சாட்சியான 2-3 பேருடைய வாக்கினால் அது என்ன பண்ணப்படணும், உறுதி பண்ணப்படணும்னால என்ன அர்த்தம்? இப்போ ஒரு எதிராளி பொய்யான சாட்சி ஒன்றை எடுத்துட்டு வந்து ஒரு மனிதனை காலி பண்ணணும், பழிவாங்கணுங்கிற நோக்கத்துல செயல்பட்டா மிச்ச 2 பேரும் அதே தப்பான மனிதருக்கு துணை போவாங்கங்கிற அர்த்தம் இல்லை. அவங்க நல்ல விதமா கூட நடந்த சம்பவத்தை எடுத்து கூறலாம் இல்லைங்களா? எனவேதான் என்ன சொல்றாரு இங்க, மறுபடியும் இப்ப வாசிங்க 15 ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் அப்ப அது என்ன இல்லைன்னு அர்த்தங்க. யார் வேணாலும் யார் மேல வேணாலும் பொய் சாட்சி என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நடந்திருக்கலாம், நடக்காமையும் போயிருக்கலாங்கிறது நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். பட் அவதூறு பொய் சாட்சி யாரு வேணாலும் ஒரு வழக்கை ஒருத்தர் மேல கொண்டுட்டு வரலாம் இல்லைங்களா? அது அவதூறாவும் இருக்கலாம், பொய் சாட்சியாவும் இருக்கலாம், நற்சாட்சியா கூட இருக்கலாம், நடந்த விஷயமா கூட இருக்கலாம். படிங்க. ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது, 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். ஆமா, இதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு லா படிச்சுட்டு பல புத்தகங்களை படிச்சுட்டு கருப்பு கவுன் போட்டு இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா கோர்ட்லயும். ஆனா தேவன் அனந்த ஞானத்துல மாம்சீக ஜனங்களுக்கு இதெல்லாம் அப்பவே 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே விஷயங்கள் நிலைவரப்படாமல் யாரையும் ஒருத்தரை அவசரப்பட்டு என்ன பண்ணிடாதீங்க, தண்டிச்சிடாதீங்க. ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ள சாட்சி என்றும். இப்ப பாருங்க,
அந்த சாட்சி நல்ல சாட்சியா கள்ள சாட்சியாங்கிறத நியாயம் விசாரிக்கக்கூடிய ஆசாரியர்கள் முன்னாடி நிற்கும் போது நிச்சயமா என்ன பண்ணிட முடியும்? அது வாயில அவங்க பேசுறது அவதூறா, உண்மையான குற்றச்சாட்டு தானா, அவர் பாதிக்கப்பட்டது தான் சொல்றாரா, இல்ல இந்த மனிதனை உண்மையிலே பழிவாங்க பேசுறாராங்கிற வரைக்கும் நியாய விசாரணை சங்கம் என்ன பண்ணிடுவாங்க? ஆசாரியர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு இவர் பொய் சாட்சி அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்குது பாருங்க. சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். ஆமா, இப்ப பொய் சாட்சிக்காரன் ஒரு பிளான் போடுறார். என்ன பிளான்னா, எப்படியாவது இந்த மனிதனை ஒரு கொலை கேஸ்ல சிக்க வச்சிடணும், அதுக்கு இந்த மனிதனை சிறைக்கு அனுப்பணும், அல்லது இவரை தூக்குல போடணும், அல்லது இந்த மனிதனுக்கு கண் பார்வை போயிடணும், கைகால் உடையணும், ஏதோ ஒரு தண்டனைக்கு ஆசைப்பட்டு பொய் சாட்சி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. பாதிக்கப்பட்ட நபர் நிரபராதியா இருந்து இவர் சொல்றது பொய் சாட்சியா இருந்து அவருடைய எதிராளி நல்லவரா இருந்துட்டார்னா, இவர் பொய் சாட்சி சொல்லி இருந்த அந்த மனிதனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை யார் மேல திரும்பி இருப்ப? பொய் சாட்சிக்காரனுக்கு வந்துடும். புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு 2 கண்ணும் போகணும் அப்படிங்கிறது அந்த தண்டனையா இருந்துச்சுன்னா, அல்லது இந்த மனிதன் கொலை செய்யப்படுறது அதுல தண்டனையா இருந்துச்சுன்னா, கைகால் உடையணுங்கிறது ஒரு தண்டனையா இருந்துச்சுன்னா, காது கேளாமல் போகணும் அல்லது வயிறு வெடிக்கணும், இப்படி நிறைய பழைய ஏற்பாட்டுல இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி எந்த தண்டனையாவது இந்த பொய் சாட்சியின் மூலம் ஒரு நிரபராதிக்கு கிடைச்சிருந்தா என்ன நடக்குமோ, இப்ப குற்றம் சாட்டினவனுக்கு என்ன மாறிடுது இந்த விஷயம்? அப்படி போயிடணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா அங்க என்ன சொல்லி முடிக்கிறாரு, படிச்சிருங்க. இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக, மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பீர்கள். ஆமா, இது கூட தீமையை அனுமதிக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கம் இல்ல, தீமையை அகற்றணுங்கிறதுக்காக தண்டனையை தேவன் அதிகப்படுத்துறார். புரியுதுங்களா? தப்பான மனிதர்களுக்கு அந்த தண்டனையை வழங்கினதுக்கு காரணம் என்னன்னா, இதே மாதிரி பொய் சாட்சி நாளைக்கு ரெடி ஆகக்கூடாது, இதே போல நிரபராதிகளை தண்டிக்க இன்னும் 2 பேர் கிளம்பக்கூடாது, தீமைகளை முற்றிலும் அகற்றணும் அப்படின்னா இப்படிப்பட்ட தண்டனைகளை என்ன பண்ணுங்கன்னு சொன்னாரு, நடைமுறைப்படுத்துங்க. உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். ஆமா, இப்ப என்ன செஞ்சிட வேண்டாம்? உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம்னா பொய் சாட்சி தானே சொல்லியிருக்கிறான். கொலைக்கான குற்றம் ஒன்றும் அவன் பண்ணலையே. எனவே கொலை செய்யறதுக்கு ஒப்பான ஒரு தப்பு பண்ணிட்ட மனிதனுக்கு கொடுக்குற தண்டனை மாதிரிலாம் நம்ம கொடுத்துட வேண்டாம். ஏதோ பொய் சாட்சிக்கு ஒரு வார்னிங் கொடுத்து என்ன பண்ணிடலாம், அனுப்பிடலான்னு இறங்க வேண்டாம். ஏன் சொல்றாருன்னா, ஒருவேளை இவனுடைய பொய் சாட்சியினால அந்த மனிதனுடைய உயிர் போயிருந்துச்சுன்னா, இப்ப இவனுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, இறங்காதீங்க. அப்போ பொய் சாட்சி கூட பழைய ஏற்பாட்டில் எப்படி பார்க்கப்பட்டிருக்கு? ஒரு கொலை குற்றத்துக்கு சமமாக பார்க்கப்பட்டிருக்கு, ஒரு களவுக்கு சம்பந்தமாக பார்க்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஒரு விபச்சார குற்றத்துக்கு சமமாக பார்க்கப்பட்டிருக்கு. எந்த குற்றத்துக்கும் ஜனங்கள் பார்த்து திருந்தி தீமையை விட்டு விலகணும்னா தேவன் அங்க என்ன சொல்லியிருக்கிறாரு? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயங்கிறதுல காம்ப்ரமைஸ் என்ன பண்ணிடாதீங்க, வேண்டாம். அனுசரணையாக என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க என்று சொல்றதை இதன் மூலம் நம்ம பார்க்கிறோம். அப்போ 9வது கட்டளையினுடைய பிரதான நோக்கம் என்ன? 9வது கட்டளையுடைய பிரதான நோக்கம் பிறனுடைய நன்மதிப்பை கெடுக்காதே. எளிமையா சொன்னா, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ன இருக்கு? மற்ற மனிதரின் நற்பெயரையும் அவனுடைய நல்ல குணத்தை பற்றியும் அவதூறு பேசாத, யாருடைய பெயரையும் வீணடிக்க விரும்பாத, யாருடைய பெயருக்கும் கலங்கத்தை உண்டு பண்ணாத. இது அன்பின் பிரமாணத்துக்கு எதிரான செயல் அப்படிங்கிறத 9வது கட்டளையில பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு தேவன் நமக்கு வெளிப்படுத்துறார். புரியுதுங்களா? ஏன்னா கட்டளையினுடைய சுருக்கம், தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. இப்ப பிறனிடத்தில் அன்பு கூறுவதுல கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சியும் சொல்லக்கூடாதுங்கிற எல்லா உள்ளடக்கம். குறிப்பாக 9ஆம் பிரமாணம் நமக்கு எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்துதுன்னா, இங்க உடைமைகளை திருடல, விபச்சாரம் பண்ணல, களவு செய்யல,
மாறாக ஒன்ன திருடுறீங்க, மாறாக ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்றீங்க. பிறருடைய நல்ல பேரை அவர் செய்யாத தவறை செஞ்சிட்டார்னு சொல்றதன் மூலம் களவாடுறீங்க. நன்மதிப்பை கெடுத்து அவருடைய நன்மதிப்பை கெடுத்து அவருடைய அருமையான பெயருக்கு என்ன பண்றீங்க? களங்கம் விளைவிப்பதுதான் பொய் சாட்சி சொல்லுதல். ஆக ஒவ்வொரு இஸ்ரேல் ஜனங்களுடைய குணலட்சணமும் நன்மதிப்பும் தேவனுக்கு முக்கியமானதா இருந்தது. யாரும் தேவனுடைய சன்னிதானத்துல தேவனுடைய பார்வைக்கு முன்பு ஏற்றத்தாழ்வு உடையவர்கள் இல்லை. எனக்கு எல்லாரும் சமம். உங்க எல்லாருடைய மனநிலையிலும் யாருடைய பெயரை யாரும் கெடுக்க கூடாதுங்கிறது எழுதப்பட்டிருக்கணும். உங்களுடைய நற்பெயரை இன்னொருத்தர் கெடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வலிக்குமோ, உங்களுக்கு எதிராக நடக்காததை நடந்ததாகவும் நடந்ததை நடக்கலன்னு சொல்லி ஒருத்தர் பொய் சாட்சி சொல்லி உங்களுடைய குணலட்சணத்திற்கு களங்கம் விளைவித்து உங்களுடைய நற்பெயரை கெடுத்தா உங்களுக்கு எப்படி மனசு சங்கடப்படுமோ, இதே மனநிலையை எல்லாருக்கும் இருக்குங்கிறத உணர்ந்து ஒருவனுக்கும் விரோதமாய் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா பொய் சாட்சி சொல்லாதுங்க. இந்த பொய் சாட்சி என்பது ரொம்ப வளர்ச்சி அடைந்த நிலை. சாதாரணமா ஒருவரை பற்றி மிகைப்படுத்தி பேச ஆரம்பிக்கிற டைம், கொஞ்சம் கூடுதலா அப்படி ஆரம்பிக்கிற நேரமே இந்த பொய் சாட்சிங்கிற உச்சகட்டமான பாவத்துக்கு வழிநடக்கும். சின்ன சின்னதா நம்மளால புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை உயிர் கொடுத்து பேச ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு முழுமையாக புலப்படாத ஒரு விஷயத்த, நம்மளுடைய நாலேஜுக்கு 100% உண்மை என்று வெளிப்படாத எந்த ஒரு காரியத்தையும் நம்ம மூணாவது நபரிடம் உறுதிப்பட பேசுறோம்னாலே இது நமக்கு நாளடைவில் சுபாவமாக மாறும். அந்த சுபாவம் எதுக்கு வழி நடத்தும்னா, அவர்களை பற்றி மிகப்பெரிய இல்லாத காரியத்தையும் அவதூறையும் கூட நம்ம பேசிடலாம் அப்படிங்கிற இருதய துணிகரத்திற்கு நம்மளது வழிநட. எனவேதான் அவர்களுக்கு இறங்கவே இறங்காதீங்க. பொய் சாட்சிக்காரனுடைய காரியம் நிலைவரப்பட்டால் அவன் யார் மேல பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கிறானோ அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்குமோ அதை இவன் மேல என்ன பண்ணிருங்க, திருப்பிருங்க என்று தேவன் சொன்னதை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பிரமாணத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிச்சாங்களானா? நம்ம இதுக்கு முன்னாடி 8 பிரமாணங்கள்ல என்ன பார்த்தோம்? இஸ்ரேல் ஜனங்கள் தோத்துதான் போயிருந்தாங்க. 9வது பிரமாணத்திலையும் நிச்சயமாக இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு 100% கிடையாது. ரொம்பவே அநீதி தான் பண்ணாங்க, அநியாயம் தான் பண்ணாங்க. ஏன்னா அப்பவே பொய் சாட்சி வரும்னு தேவன் தெரிஞ்சுதான் என்ன பண்ணிருக்கிறாரு, பொய் சாட்சியை உங்கள் மட்டிலிருந்து நீங்க அகற்றணும், இரக்கம் காட்டிடக்கூடாது, யாருக்கும் எதிராக ஒருவன் எழும்பி இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லக்கூடாதுலாம் வச்சிருந்தார். சரி, பொய் சாட்சினா ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஒருவரை குற்றம் சாட்டுறார், நடந்ததை நடக்காதது போல, நடக்காததை நடந்தது போல 2 விதத்திலையும் சொன்னாலும் பொய் சாட்சி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது மட்டுமே பொய் சாட்சின்னு சொல்ல முடியுமா? இப்ப பொய் சாட்சிக்குள்ள வேற ஏதாவது நம்ம பார்க்கலாமா? பொய் சாட்சியில வேற என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு விட்னஸ் அப்படின்னு மாத்திரம் எடுத்துக்காது. பொய் சாட்சி அப்படின்னு சொன்னா ஒருவருக்கு எதிரான நடக்காததை நடந்ததாகவும் நடந்ததை நடக்காதது போலவும் சொல்றதுங்கிறத குறிப்பா எடுத்துக்கிட்டு இப்ப சொல்லுங்க. இது கோர்ட்ல சொன்னா மட்டும் இல்ல, விசாரணை சங்கத்துக்கு முன்னாடி சொன்னா மட்டும் இல்ல, எங்கெல்லாம் நடந்ததை நடக்காத மாதிரியும் நடக்காததை நடந்த மாதிரியும் அல்லது உள்ளதை இல்லாத மாதிரியும் இல்லாததை உள்ளது மாதிரியும் நம்ம எல்லாம் பேசுவோம் அல்லது செயல்படுவோம் அப்படின்னா, இப்ப கோல் சொல்லி திரிதல ஒரு உதாரணம் பார்த்தோம்ல, அந்த மாதிரியே வேற எந்த விஷயத்துல எல்லாம் இந்த பொய் சாட்சிங்கிற குற்றச்சாட்டு மேட்சிங் ஆகுது, பொய் சாட்சிங்கிற குற்றச்சாட்டை வேற எந்த நம்ம சமுதாயத்துல சந்திக்கக்கூடிய குற்றங்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியும்? பேசபையா? பேசபையில பூரா பொய் சாட்சியாவது சொல்லிட்டு இருக்கிறாங்களா? அது ஓகே, ஒரு விதத்துல கரெக்ட் தான். சத்தியம் இல்லாத இடத்துல அது துர்சாட்சின்னு கூட எடுத்துக்கலாம். பட் அந்த பாயிண்ட் இங்க இல்ல. நம்ம கேட்கறது நடக்காதத நடந்த மாதிரி. நடைமுறை வாழ்க்கையில சராசரி மனிதர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறு பண்றாங்க அப்படி யோசனை. கர்த்தரை பற்றின அவதூறான போதனைகள் கூட ஒரு விதத்துல பொய் சாட்சி தான். பட் அதை அவங்க அறியாம செய்யறாங்க. அதனால அதை நம்ம இங்க என்ன பண்ண வேண்டாம், பொய் சாட்சி மாதிரி கன்வே பண்ண வேண்டாம். சரி, வசனம் வாசிங்க, உங்களுக்கு புரியும். அதே லேவியராகமம் 19:34 தொடங்கி 36. லேவியராகமம் 19:34 தொடங்கி 36.
உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. சுமித்திரையான தராசும் சுமித்திரையான நிறைக்கல்லும் சுமித்திரையான மரக்காலும் சுமித்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? இப்போ ஒரு யூதன் இன்னொரு யூதனை பத்தி பொய் சாட்சி சொல்ல வேண்டாம். அவன் செய்யாததை செஞ்ச மாதிரி காமிக்க வேண்டாம். செஞ்சதை இல்லைன்னு மறுக்க வேண்டாம், கோல் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் ஒரு யூதனுக்குன்னு பார்த்தோம். இங்க யாருக்கு பேசுறாரு? உன்னிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் பரதேசிக்கும் சுதேசிக்கும். அப்படின்னா யூதர்களை அல்லாத புறஜாதிகள் இவர்களோடு தங்கி இருந்தா, நாங்க தேவஜனம், எங்களுக்கு தான் லைசன்ஸ் இருக்கு இந்த தேசத்துல, நீ ஒடுக்கப்பட்டவன், நீ புறஜாதி, நீ எங்களுடைய கடவுளுடைய காணியாட்சி கிட்டக்கே வர முடியாது, எங்க ஆசீர்வாதத்துக்கும் உனக்கும் எந்த விதத்திலையும் பங்கு இல்லை, அதனால நாங்க உன்னை என்ன வேணாலும் செய்வோம்னு நினைச்சிட்டு ஒரு யூதன் மற்ற ஒரு புறஜாதியா இருக்கக்கூடியவனை எந்தெந்த ரீதியில எல்லாம் கொடுமை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு தேவன் யோசிக்கும் போது, அந்த பொய் சாட்சிங்கிற விஷயத்தை இங்க எப்படி தேவன் நமக்கு வேற விதத்துல சொல்றாருன்னா, படிக்கல் தராசுல காட்டக்கூடிய வஞ்சனை, துரோகம். இப்போ ஒரு யூதன் ஒரு வியாபாரி, புறஜாதியும் வியாபாரம் வாங்க வர்றான், யூதனும் வியாபாரம் வாங்க வர்றான். 1 கிலோ படிக்கல் இப்படி வைக்கிறோம். யூதனுக்கு வைக்கும் போது படிக்கல் கனமா இருக்கு, ஒருவேளை புறஜாதிக்கு வைக்கும் போது உள்ள போலா இருக்கிற மாதிரி, உள்ள பொத்து போயிருக்கும்ல, ஹோலா இருக்கும்ல, அந்த மாதிரி படிக்கல்லாம் பார்த்துருக்குங்களா? நம்ம கடைவீதியில் போனீங்கன்னா பார்க்கலாம். மெயின் ரோட்ல நீங்க பழம் வேணும்னு சொன்னீங்கன்னா 1.5 கிலோவா வாங்கினீங்கன்னா 50 ரூபா அப்படிம்பாங்க. சப்போட்டா பழம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா 1 கிலோ 40 ரூபா 30 ரூபா. 1.5 கிலோவா வாங்கிட்டீங்கன்னா 40 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்போ 45 ரூபா வருதுல, 1 கிலோ 30 ரூபானா 1.5 கிலோ 45 ரூபா வருதுல்ல, 1.5 கிலோவா வாங்கிட்டீங்கன்னா 40 ரூபாய்க்கு தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சரி 5 ரூபா குறையுதுலன்னு சொல்லிட்டு 1.5 கிலோ போட்டுருங்கன்னு சொல்லுவோம்ல. அந்த 1/2 கிலோ படிக்கலுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அந்த படிக்கல் எவ்வளவு இருக்கும்? 50 கிராம் தான் இருக்கும். நான் ஒரு தடவை எடுத்துட்டேன், பார்த்தா காத்து மாதிரி இருக்குது. 1/2 கிலோ படிக்கல் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னா 25-30 கிராம் இருக்கு. இது என்ன அதுங்கன்னு திரும்பி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. எங்கே தேவன் எச்சரிச்சிட்டாரு இத. இப்ப சொல்லுங்க, இந்த சுமத்திரையான தராசு, நியாயம் இல்லாத தராசு, படிக்கல், இது எதை குறிக்குதுன்னா, இதுவும் ஒரு விதத்துல பொய் சாட்சி தானே. என்ன பொய் சாட்சினா, 1 கிலோ தான் போடுறேன், ஆனா நீ பாத்துக்க உனக்கு எத்தனை கிலோ இருக்கு? 1.5 கிலோ இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? தராசை வச்சு இல்லாததை சொன்னா அதுக்கு பேர் என்னதான்? அப்ப பொய் சாட்சினா நம்ம எங்க மட்டும் எடுத்துக்கூடாது, கோர்ட்ல மட்டும் எடுக்கக்கூடாது. பார்க்காததை பார்த்ததா எங்கெல்லாம் சொல்றோமோ, அவதூறு பேசுறோமோ, புறங்கூறுறோமோ, அதெல்லாம் பொய் சாட்சி தான். ஒரு பொருளை 2 கிலோவுக்கு விலை கொடுத்து வாங்குற நம்ம கிட்ட 1.5 கிலோ கொடுத்து ஏமாத்தினா அதுக்கு பேர் என்னதான்? பொய் சாட்சி. இதுல குறிப்பா யாருக்கு செஞ்சிருக்காங்க? புறஜாதிகள் மத்தியில இருக்கிறான்னு நீ அவனை ஒடுக்க நினைக்காது. தேவ ஜனங்களே புறஜாதிகளை ஒடுக்கி இருக்காங்கன்னா, அப்ப இப்ப இருக்கக்கூடிய மற்ற புறஜாதிகள்கிட்ட நம்ம இந்த நியாயத்தை என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்துல ஒரு தமிழனும் ஒரு வட மாநிலத்துக்காரனும் சண்டை போட்டாங்கன்னா, நடுவில் இருக்கிற ஒரு தமிழன் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்? கண்ணை மூடிட்டு தமிழனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஏன் அப்படின்னா சொந்த ரத்தம் வந்துருதா இல்லைங்களா? இதை செய்யாதீங்கன்னு. குறிப்பா உன்னிடத்தில் தங்குற அந்நியன் விஷயத்துல நீ பொய் சாட்சிக்காரனா மாறிடாத. உன் தராசு வரைக்கும் எப்படி இருக்கணும்? என்ன பொருள் என்ன எடைக்கு வாங்குறானோ அதுக்கு தகுந்த வரும் காசைத்தான் நீ வாங்குறக்கும் போது படிக்கல்ல ஏமாத்தாத. இதையே நீதிமொழிகள்ல 11:1 நீதிமொழிகள் 11:1 கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கொல்லோ அவருக்கு பிரியம். பாத்தீங்களா? ஞானி சம்பவங்களை எல்லாம் எழுத மாட்டாரு, ஆனா தேவன் கட்டளைகள்ல சொல்லிட்ட விஷயத்துல இதெல்லாம் அருவருக்கிறார், இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது, எது ஞானம், எது தப்பு, எது சரி அப்படிங்கறத புல்லட் பாயிண்டா பொன்மொழிகள்ல அழகா சொல்லிட்டு போயிடுவார் சாலமோன். எளிமையா சொல்றாரு, கள்ளத்தராசுன்னு வந்துட்டாலே கர்த்தருக்கு அது அருவருப்பானது. பாருங்க, தேவன் எந்த அளவுக்கு நீதியில பிரியப்படுறாருன்னா, நீதி நெறியுள்ள வாழ்க்கையில மட்டும் என் பிள்ளைங்க கரெக்டா இருந்தா பத்தாது,
நீ இரும்பு சாதாரண தகரம்னு வச்சிருக்கக்கூடிய தட்டுலையும் செயின்லையும் கூட ஏற இறங்க வச்சுக்க கூடாது. ஏற்றத்தாழ்வுகளை வச்சு உன்னை நம்பி பொருள் வாங்க வரக்கூடியவர்களை என்ன பண்ணாத, கள்ளத்தராசு விஷயத்துல ஏமாத்தாத. அந்த தராசு முள்ளையும் கர்த்தருடைய கண் கவனித்துக் கொண்டிருக்கோனா, அதுலயும் நீ பொய் சாட்சி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாத அளவுக்கு தேவனுடைய பார்வை எல்லா இடத்திலையும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா படைப்புகள் அனைத்தும் தேவனுக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்கிறது, நிர்வாணமா இருக்கிறது என்று நம்ம அங்க பார்க்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொடுக்க வேண்டிய எடை முறையாக இல்லைனாலும், படிக்கல் உள்ள ஓட்டையாக இருந்து விற்பனை காரியத்துல பொய் சொன்னாலும், இதுவும் கூட இங்க நம்ம பார்க்கிறோம் பொய் சாட்சி. எல்லா கட்டளைகளோடும் தேவன் ஒரு காரியத்தை இணைப்பார் இல்லைங்களா? உன் ஆயுள் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாங்க. இதே மாதிரி பொய் சாட்சிங்கிறது ஒரு சாதாரண குற்றம் அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைச்சிட்டோம்னா, இந்த பொய் சாட்சி சொல்லாம இருந்தா என்ன அப்படிங்கறதையும் தேவன் எழுதியிருக்காரு பாருங்க. உபாகமம் 25:15-16. உபாகமம் 25:15-16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். என்ன சொல்லிட்டாரு இப்போ? பொய் சாட்சியோட இது இணையுது. பொய் சாட்சி, நீங்க மறுபடியும் நான் சொல்றேன், வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய நியாய சங்கத்திற்கு முன்னாடி அமரக்கூடிய விஷயத்துல மட்டும் ஒருவன் பொய் சாட்சிக்காரன் என்று புரிஞ்சுக்க வேண்டாம். அந்த பாடத்தை ஒரு வீட்டுக்குள்ள போய் 2 பேர் 3ஆம் அவரை பத்தி இல்லாததை பேசினா பொய் சாட்சி. பொருள் வாங்கும் போது 2 கிலோ மதிப்பு என்று சொல்லி 1.5 கிலோ மதிப்புள்ள ஒரு பொருளை போலியான படிக்கல்லையும் தராசையும் வச்சு ஏமாற்றினால் அதுக்கு பேரு பொய் சாட்சி. ஒரு பொண்ணை நிச்சயப்படுத்தும் போது, கல்யாணத்துக்கு நிச்சயத்திருக்கும் போது அந்த பொண்ணு நடத்தை சரியில்லாதவள் என்று மாப்பிள்ளை வீட்டு பக்கம் போயிட்டு ஒருத்தர் சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணு நன்மதிப்பை என்ன பண்ணிருக்கிறாரு, கெடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் என்ன? பொய் சாட்சி. ஒரு மாப்பிள்ளை கெட்டவன், கல்யாணம் பண்ணவே தகுதி இல்லை, பட் அவனை போய் ரொம்ப நல்ல பையன் ஒருத்தர் சொல்றாரு. இதுக்கு பேர் என்னதான்? ஆக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகங்கிற கோட்பாடுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்ணியம், நேர்மை, மற்றவங்களுடைய பேருக்கு இழுக்கு வந்துடக்கூடாது, யார் நல்ல மதிப்பையும் கெடுக்கக்கூடாது, இல்லாததை சொல்லியும் கெடுத்துடக்கூடாது, இருக்கிறதை இல்லைனோ சொல்லக்கூடாது. இது அனைத்தும் அதே மாதிரி வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கூட நேர்மையாக இருக்கணும். தராசு படிக்கல் கூட உண்மையா இருக்கணும். இருந்தால் என்னன்னு சொல்றாரு, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு சுமுத்திரையான படிக்கலும் தராசும் உனக்கு இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாபார விஷயத்துல பொய் சாட்சியா அந்த முள்ளு நடுவுல நின்னுச்சுன்னா, அந்த முள்ளு எப்படி நிக்கணும்? நியாயத்துக்கு நடுவுல நிக்கணும். நீ பொய்யாக ஒரு அளவை நிறுத்து, அதுல ஒரு போலியான படிக்கல்லையும் தராசையும் வச்சு வியாபாரம் பார்த்தேன்னா உன் ஆயுள் போயிட்டு இருக்கும். நீ ஜனங்கள் பார்க்க போலி தராசை காமிச்சேனா, படிக்கல்ல காமிச்சேனா, உன்னுடைய ஆயுள் சக்கரம் அதுல குறைஞ்சிட்டு இருக்குங்கிறத மறந்துடாதங்கிறத. எல்லா இடத்திலையும் ஜீவனுக்கு ஏதுவான ஒரு ஆசீர்வாதத்தையும் மீறும் பொழுது மரணத்திற்கு ஏதுவான ஒரு தண்டனை இணைக்கிறத பாக்குறோம். கவனிச்சிங்களா? இதுதான் இந்த 10 கற்பனைகள்ல பொதுவான ஒரு விஷயம் என்று பாடத்தினுடைய ஆரம்பத்திலேயே நம்ம உங்களுக்கு சொன்னோம். சரி, இந்த பொய் சாட்சி விஷயத்துல யூதர்கள் மாறவே இல்லை, திருந்தவே இல்லை அப்படின்றத எங்க நம்ம உறுதிப்படுத்தலாம்? இந்த விஷயம் ஒரு உச்சத்துக்கு வந்துச்சு. நிறைய தீர்க்கதரிசிகளை கல்லெறிஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க, அவதூறு பேசினாங்க. மோசேயினுடைய ஆசனத்தில் இருப்பவர்களாக தங்களை அடுத்து காண்பித்துக் கொண்ட வேதபாரகர்களும் சதிசேயர்களும் பரிசேயர்களும் சுமப்பதற்கரிய பாரமானவற்றை ஜனங்கள் மேல வச்சாங்க, யூதர்கள் மேல. ஆனா தாங்களோ தங்களுடைய சுண்டு விரல்ல கூட அதை என்ன பண்ணல, தொடல. அப்படி பயங்கரமா அதை ஃபாலோ பண்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே சாட்சிகளை, சட்டதிட்டங்களை மீறுவதற்கு, தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு பொய்யும் சொன்னாங்க, களவும் செஞ்சாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நிறைய தீர்க்கதரிசிகளை கொலையும் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட பிரமாணங்கள் எங்க உச்சத்தை அடைஞ்சிச்சு மீறுதலாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு முன்பு நியாய விசாரணை சங்கத்துக்கு கொண்டு வரும்போது
பாத்தீங்களா? உங்களுக்குள்ள பொய் சாட்சிக்காரன் இருக்கக்கூடாது. இருந்து அவன் பொய் சொன்னான் அப்படின்னா இந்த பொய் சாட்சிக்காரனை தண்டிச்சிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு மரண தண்டனையை தேவன் அமுல்படுத்தி இருந்தும் பொய் சாட்சி அவங்க மத்தியில ஓயல. அவங்க சக்சஸ்ஃபுல்லா தான் அதுல இருந்தாங்க, நிறைய பாவங்களை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அநேக தீர்க்கதரிசிகளை கொன்னு குவிச்சவங்க, அநேக இரத்தப்பழிக்கு ஆளானாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள் வரைக்கும் இதை தொடர்ந்து செஞ்சாங்கிறத கண்கூடா பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 26:59 தொடங்கி 61 முடிய. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். பாருங்க, எந்த ஒரு பிரமாணமும் உச்சத்தை அடையுது ஆண்டவருடைய நாட்கள். கொலை செய்யாதிருப்பாயாக உச்சத்தை அடையுது. யாரையும் கொலை செய்யறாங்க? இயேசுவை. இல்லைங்களா? நிறைய சொல்லிட்டே போலாம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இங்க முழுமை அடையுது. களவு செய்யாதிருப்பாயாக பாக்குறோம். ஒரு அற்பமாக ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரே என்ன பண்றாரு? காட்டி கொடுக்கிறார். இது ஒரு விதத்துல யூதாஸ் திருடனாக இருந்தானே நம்ம படிக்கிறோம். சோ அனைத்து பிரமாணங்களையும் படித்திருந்தோம். எல்லாம் மீறப்படுவதை ஆண்டவருடைய நாட்கள்ல அது முழுமையாக நிறைவு பெறுவதை பார்க்கிறோம். அதுல ஜோடிக்கிறாங்க. யார் பொய் சாட்சிக்காரங்களை தண்டிக்கணுமோ அவங்களே பொய் சாட்சி இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஏற்படுத்துறாங்க. அதுலயும் சாட்சிகள் சில ஏற்றுக்கொள்ளும்படி இல்லைன்னு படிக்கிறோம். நியாய சங்கம் தான் பொய் சாட்சிக்காரனை என்ன பண்ணணும்? தண்டிக்கணும். இப்ப பொய் சாட்சியை ஏற்படுத்துறதே யாருதான்? அதே நியாய சங்கம். எந்த அளவுக்கு யூதர்களால் பிரமாணங்களை உள்ளத்துக்குள் பதிய வைக்க முடியவில்லை, ஏற்க முடியவில்லைங்கிறது இந்த சம்பவம் நமக்கு சிறந்த உதாரணமாக எடுத்துக்காட்டுது. அப்படின்னா யூதர்கள் எழுத்தாக புரிந்திருந்தாங்க நியாயப்பிரமாணம். ஜீவனுக்கு ஜீவன், சூட்டுக்கு சூடு, காயத்திற்கு காயம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கு. பட் இதுக்குள்ள பிறனுடைய நலன், பிறன் வருது இல்லைங்களா? அந்த 2வது விஷயம், ஒன்னு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறணும். 2வது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த பிறனிடத்தில்ங்கிற இடத்துல நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா பிறனுக்கு உண்டானது யாதொன்றையும் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, எல்லாம் வந்துடும். எல்லா கட்டளைகளுமே உள்ளடக்கும். ஏன் அப்படின்னா உன்னை போல நேசிக்கிற உரிமை மற்றவர்கள் மேலே வை. உன்னை நேசிக்கிறதுக்கு நீ எந்த அளவுக்கு சுயநலவாதியா இருக்கிறியோ, உன் சரீரம், உன் தேவை, உன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீ எந்த அளவுக்கு சுயநலம் வாய்ந்தவனா இருக்கிறியோ, பிறனையும் உன்ன மாதிரி நீ நினைச்சு பார்த்தேன்னா களவு செய்ய மாட்ட, விபச்சாரம் செய்ய மாட்ட, பொய் சாட்சியும் சொல்ல மாட்ட, கொலையும் செய்ய மாட்ட, திருட மாட்ட, எதுவுமே என்ன பண்ண மாட்ட, நீ செய்ய மாட்ட. பட் இஸ்ரேல் ஜனங்கள் தவறின ஒரே விஷயம் எங்க இருக்குன்னா, தன்னை போல பிறனை அவங்க நேசிக்கல. தேவன் பேர்ல அன்பு இருந்துச்சு. பட் இந்த அன்பு அந்த கட்டளையுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகங்கிற இந்த விஷயம் ஃபாலோ பண்ணப்படல அப்படின்னா, தேவனிடத்தில் அவங்க வைக்கிற அன்பு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தேவன் யாராக இருந்து இவர்கள் எப்படி தேவனை குறித்து இவர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு விரும்புறாருன்னா, ஒரு சாதாரணமா உள்ளபூர்வமாக உணராமல் அன்பை உள்ளத்துக்குள்ள இருந்து ஃபீல் பண்ணாம ஒரு வேஷமாக தேவ பக்தியை தேவ ஜனங்க கிட்ட அவர் எதிர்பார்க்காம,
தேவன் இப்படிப்பட்ட குணலட்சணம் உடையவரா இருக்கிறாரு. அவர் யாருக்கும் இந்த தீங்கை செய்யறது இல்ல. அவர் நன்மை தீமை ரெண்டையும் புரிந்தவராக இருந்து செய்யறது நன்மை மட்டுமே செய்யறாரு. அந்த மாதிரிதான் நாமளும் தேவன் ஒண்ணு செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்கிறாருன்னா அதுல எனக்கு யாராவது தீங்கு செஞ்சா என்ன பாதிப்பு ஏற்படுமோ என்ன மாதிரி தான் பிறனும் அப்படின்னு யோசிச்சோம்னா பிறருடைய நன்மதிப்பை கூட நான் கெடுக்கிறதுக்கு பொய் சாட்சி சொல்லக்கூடாதுங்கிறதையும் அவங்க யோசிக்கணும். இப்படி எல்லா கட்டளைகளையும் ஒன்றுடன் ஒன்று இணைத்து அனைத்தையும் பிரதானமா பார்க்கும்போது அந்த ரெண்டுல அடங்குது. தேவனிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு, தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, சகல துரோகங்களையும் சகல குற்றச்சாட்டுகளையும் சகல செய்கைகளையும் கொலைபாதக செய்கைகளையும் புறங்கூறுதல்களையும் சகலவிதமான களவு செய்யும் எண்ணங்களையும் பிறருக்குரிய நன்மதிப்பை கெடுக்கக்கூடிய சகல தீய காரியங்களே அது முறியடிச்சிருந்த ரெண்டே விதத்துல அன்பை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த பிறனை பற்றி புரிந்து கொள்ளாமல் போனதுனாலதான் என்ன வந்துச்சு? பொய் சாட்சி ஜோடிக்கப்பட்ட வழக்காக ஆண்டவருடைய நாட்கள் வரைக்கும் இவர் தேவாலயத்தை இடித்து 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னாரு, இவர் ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாருன்னு பொய்யை பகிரங்க சாட்சியாக ஆசாரிய கூட்டத்தாராலேயே ஜோடிக்கப்பட முடிந்தது. அந்த அளவுக்கு பிறன் மேல அவங்களுக்கு என்ன இல்ல அன்பு. இந்த பிறனிடத்தில் அன்பு கூறுவதை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமையில அழகா விளக்கியிருக்கிறார். நல்ல சமாரியனுடைய ஓமை. எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்டுட்ட ஒரு மனிதனுக்கு சொன்னார் இல்லைங்களா பதில். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணப்பட்டு போனான். போற வழியில கல்லர்கள் கையில அகப்பட்டு அவன்கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகளை பிடுங்கி கொண்டு அவனை குற்றுயிரும் கொலையுயிருமாய் போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வழியா ஒரு ஆசாரியன் போறான், ஒரு யூதனும் போறான். இவங்கெல்லாம் அவனை கண்டுக்கல. ஆனா அதுக்கப்புறம் சமாரியனாகிய ஒரு மனுஷன் வர்றான். இந்த மனிதனை பார்த்துட்டு இவன் நம்மளுடைய கோத்திரம் இல்ல, ஜாதி இல்லைன்னு யோசிக்காம அந்த மனிதனை தன் வாகனத்திலேயே ஏற்றிக்கொண்டு அவனுக்கு முதலுதவி செஞ்சு அவனுடைய காயங்களை துடைத்து கழுவி அவனை சுத்தப்படுத்தி அவனை ஒரு சத்திரத்துல சேர்த்துட்டு அங்க ராத்தங்கி அவனுக்கான வைத்தியங்களையும் பார்த்துட்டு மறுநாள் விடிஞ்சு போகும்போது இந்த மனிதனுக்கு நான் திரும்பி வரும்போது மேற்கொண்டு வைத்தியத்துக்கு ஏதாவது செலவாச்சுனாலும் நான் வந்து கொடுத்துட்றேன், என் கணக்குல வச்சுக்கன்னு சொல்லிட்டு போறார். இப்ப இந்த இடத்துல இந்த சமாரியன் யாரு? அடிபட்ட மனிதனுக்கு பிறன். இப்ப அடிபட்ட மனிதன், காயப்பட்ட அந்த மனிதன் யாருக்கும் பிறன். அந்த வழியா கடந்து போன ஒரு ஆசாரியனுக்கும் பிறன், ஒரு யூதனுக்கும் பிறன் தான், இந்த சமாரியனுக்கும் பிறன் தான். பட் இந்த சமாரியன் அப்படின்னு சொல்லும் போது எதை இங்க வெளிப்படுத்துறாரு அப்படின்னா யூதன் அல்ல. யூதர்கள் பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறீங்க, பட் பிரமாணத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்ல. அதனால இந்த உதாரணத்தை வேற ஒரு மனிதன் வைக்கிறார். சமாரியா மனிதன் இடத்துல, சமாரியா இஸ்ரேலுடைய தலைநகரம் தான். யூதாவும் இஸ்ரேலும் பிரிக்கப்படும் போது சமாரியா பாத்தீங்கன்னா 10 கோத்திரத்துக்கு தலைநகரமா மாறிடுச்சு, தலைநகரமா. ஆனாலும் சமாரியன் அப்படின்னு ஏன் சொல்லப்படுதுன்னா யூதன் அல்ல அப்படிங்கறதுனால சமாரியனுக்கு புரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் கூட யூதர்களாகிய உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் வரப்போகுது ஒரு நாளைக்கு. யூதர்கள் சமாரியர்கள்ங்கிற டிஃபரெண்ட் இல்லாம உன் அண்டை வீட்டாரர்களை, உன் அயலானை, உனக்கு பிறனை எல்லாரிடத்திலும் சமமான அன்பு கூறணும். பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. முக்கியமா இவனை நான் காயங்கட்டி சத்திரத்துல சேர்க்கிறேன் அப்படின்னா ஒரு மருத்துவமனைன்னு வச்சுக்கோங்க. அதை அந்த மருத்துவமனையில அவரை கவனிச்சுக்க சொல்லிட்டு பாதுகாக்கும் செலவையும் ஏத்துக்கிறாருன்னா இந்த மனிதன் குணமாய் தனக்குள்ள அதை திருப்பி தருவாரா அப்படிங்கிறதும் அந்த இடத்துல அவர் பேசல. அல்லது உனக்கு கடனா தர்றேன், கண் விழிச்ச பின்னாடி இந்த மனிதன் எனக்கு இவ்வளவு கடன் தரணும்னு சொல்லிடுங்க, நான் திரும்பி வாங்கிக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லல. மாறாக அழிந்து போற ஒரு பணம் காசு போன்ற பொருள்களால் மனிதர்களை சம்பாதிக்கிற வேலையை தான் இங்க செய்யறாரு. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சமாரியன் பிறருடைய காயத்தை கட்டி எழுப்பக்கூடிய வேலையை செய்யறாரு. இப்ப இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா கல்லர்கள் மாறி குத்தி காயப்படுத்தி தூக்கி போட்டு போற வேலையை நம்ம செய்யலாம். சமாரியன் மாறி காயத்தை கட்டி பிறரை குணப்படுத்தி நடமாட வைக்கிற வேலையையும் நம்மளுடைய சொல்லினால் செய்ய முடியும். நமக்கு பிறனை வார்த்தைகளால காயப்படுத்தியும் போட்டு போலாம். நமக்கு பிறனுக்கு கைமாறு கருதாமல் அவங்களுடைய நன்மதிப்பை நம்ம உயர்த்தி அவர்களுக்கு உதவியும் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த உதாரணத்தின் மூலம்.
இந்த ஓமைக்கு அர்த்தம் வேற, பெரிய லெவல்ல இருக்கு. ஆதாம் வருவாரு, தெய்வீக திட்டம் வரும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரேன்சம் வரும், அதெல்லாம் விட்டுருங்க. இதுல இருக்கக்கூடிய அன்பு நிமித்தம் உண்டாகக்கூடிய கருப்பொருளை மட்டும் எடுத்துக்கோங்க. தெய்வீக திட்டம் ஒரு பக்கம் வச்சிருக்குங்க. இதுல அன்புல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சமாரியன் பிறனை எப்படி நேசிச்சிட்டார். இப்ப கண் விழிச்சவனையும் அவருக்கு யார் பிறனா இருப்பாருன்னா இந்த சமாரியன். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. பிறன்னா யாரோ இல்லப்பா, எல்லாருமே பிறன் தான் அப்படி சொல்ல வர்றாரு. எல்லாரையுமே தேவனுடைய சிருஷ்டிப்பா, படைப்பா பார்க்க கத்துக்கங்க. உங்களை மாதிரியே எல்லாருக்கும் உள்ளம் இருக்கும், எல்லாருக்கும் சரீரம் இருக்கும். அந்த சரீரத்துக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீ உனக்கு உனக்கு என்று வாழ்ந்து எந்த அர்த்தமும் இல்லை. மற்றவங்களையும் உன்னை மாறி நேசி. இந்த சமாரியனுடைய சிந்தை யூதர்களுக்குள்ள இல்லைங்கிறத தான் இங்க வெளிப்படுத்தினார். சமாரியனுடைய சிந்தை யூதர்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இன்று வரை பொய் சாட்சி தொடராது, கொலைபாதக சிந்தைகள் தொடராது, களவுகள் அவர்களுக்குள்ள நீடிக்காது. இப்படி ஒருவருக்கொருவர் அவங்க விரோதமாக இருக்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவருடைய நாட்கள்ல இந்த ஓமை பேசுற வரைக்குமே 10 கட்டளைகள்ல பிறனை நேசித்தல்ங்கிற விஷயம் இஸ்ரேல் ஜனங்களால முற்றிலுமாக உணர்ந்து கொள்ள முடியலங்கிறது தான். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பது கூட பிறனுக்கு எதிராய் இல்லையா? அப்ப பிறன் யாரு? தேவனுடைய படைப்பில் வந்துட்ட எல்லாருமே நமக்கு பிறன் இல்லைங்களா? எல்லா அண்டை வீட்டார்கள், நம்மளுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள், உடன் சகோதர சகோதரிகள் எல்லோருடைய நலனிலும் எல்லோரும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும் என்பதே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். ஒரு விதத்தில் அந்த பிறன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். யாரு? நல்ல சமாரியன் இல்லைங்களா? இப்ப நமக்கு பிறன் யாரு? நம்ம எல்லாருக்கும் பிறன். இன்னொரு விதத்துல ஆண்டவராகிய நாம தான் காயப்பட்ட சமாரியன். நமக்கு எல்லாருக்கும் பிறன் யாரு? நம்ம காயத்தை கட்டுன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதாமுடைய சந்ததிக்கு அவர் கொடுத்த ஜீவன் தான் நமக்கு அவர் செஞ்சிட்ட உதவி இல்லைங்களா? இப்ப நாம பிறன் மேல அன்பு கூறணுங்கிறது இன்னொரு விதத்துல யாருக்கே அன்பு கூறுவதுக்கு சமம். நீங்க இன்னொரு மனிதனை பார்த்து இனிமே அன்பு செஞ்சீங்கன்னா அந்த மனிதனுக்கும் யார் மறிச்சிருக்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிச்சிருக்கிறாரு. அவருடைய ஈடுபலியினுடைய புண்ணியத்தை அந்த மனிதனும் அடையிறான், நானும் அடையிறேன். அப்படிங்கும் போது பிறனில் அன்பு கூறுவதற்கு இது சீக்கிரம் ஈஸியான மெத்தடு கூட. இன்னொருத்தர் எனக்கு நேசிக்க பிடிக்கல அப்படின்னா எப்படி யோசிக்கணும்? இனிமேல் இவருக்காகவும் பிறனாக யார் மறிச்சிருக்கிறாங்க? ஆண்டவர் இயேசு. எறும் இயேசுன்னு மொட்டையா சொல்லக்கூடாது. எப்பயுமே அவருக்குரிய மரியாதை சொல்லி சொல்லும். ஒண்ணு கர்த்தராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. இயேசு அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரரா, இல்ல அண்ணனா, தம்பியா? மாம்சத்தின்படி சொல்றேன். அவர் கடவுளின் குமாரன்கிற ஒரு இதுவும் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிறன் எல்லாருமே நமக்கு பிறன் தான். குறிப்பாக அந்த பிறன்கள் எல்லாரையும் மீட்டவர் நமக்கு ஒரு பிறன். எல்லார் மேலே அன்பு வச்சோம்னா யார் மேலே அன்பு வைக்கிறதுக்கு சமமா இருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல, பிதாவாகிய தேவன் மேல வைக்கிற அன்புக்கு சமமாக. அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல சமாரியனுடைய ஓமையை போன்ற உதாரணம் யூதர்களுக்கு புரியாததுனாலதான் ஆண்டவர் வந்த நாட்கள் வரைக்கும் இது போன்ற குற்ற செயல்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. இப்ப பாடத்தினுடைய ஓப்பனிங்ல, முகவுரையில, அறிமுக உரையில நம்ம பார்த்தோம், அவர் பிரமாணத்தை உயர்த்தினார், அதை கிறிஸ்து மகிமைப்படுத்தினார். தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பிரமாணத்தை என்ன பண்ணியிருந்தாரு? உயரத்துல வச்சிருக்கிறார். பலகீனமான மனிதர்களால் இந்த பிரமாணத்தை என்ன பண்ண முடியல? பின்பற்ற முடியல. ஆனால் கிறிஸ்து அவர்கள் மத்தியில வந்து இதை விஸ்தாரமாக்கி உயர்த்தி மகிமைப்படுத்தினார் என்று சொல்வதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நல்ல சமாரியனுடைய ஓமை. நீங்க இப்படி புரிஞ்சிருக்கிறீங்கப்பா, நான் தான் அந்த நல்ல சமாரியன் அப்படின்றத அங்க வச்சு சொல்றார். நானா இருந்தா இப்ப என்ன பண்ணுவேன்னா, ஒரு யூதன் மாதிரி கடந்து போக மாட்டேன். எனக்கு பிறன் யாராக இருந்தாலும் அவனுக்கு நான் உதவி செய்வேன், ஜீவனையே கொடுப்பேன். இப்படி சொல்லி புரிய வைக்கிறார். புரியுதுங்களா? இப்ப நமக்கு பிறன் மற்ற மனிதர்களையும் குறிக்கலாம். மற்ற மனிதர்களுக்கு யாருக்கு நம்ம நன்மை செஞ்சாலும் இப்ப யாருக்கே செய்யறோம்? கர்த்தர் இயேசு எல்லாருக்காக ஜீவன் கொடுத்துட்டதுனால அவரை பிறன் என்று அந்த பிறன் லிஸ்ட்ல ஆண்டவரையும் நம்ம வைக்கலாம் ஸ்பிரிச்சுவலா. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த பிரமாணத்தை எப்படி கர்த்தர் உயர்த்தி மகிமைப்படுத்தி விஸ்தாரமாக்கினார் நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிற விதத்துலனா, இந்த நல்ல சமாரியனுடைய ஓமை ஒரு உதாரணம் போல ஒரு வசனத்திலேயே சொல்றார் நமக்காக. மத்தேயு 7:12
ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். ஆமா, கன்க்ளூஷன் கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சு கொள்ளணுமா, தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு வெளிச்சமாகணுமா அப்படின்னா அதனுடைய உத்தரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மனுஷர் எவைகளை செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செஞ்சிடுங்க. அல்லது மனிதர் எவைகளை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்க விரும்புவீங்களோ அதை அவங்களுக்கு போய் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, செய்யாதீங்க. இதுல எல்லாம் உள்ளடக்கமா இல்லைங்களா? பிறன் அண்டை வீட்டுக்காரரை குறித்து அவதூறு பேச வேண்டாம், இல்லாத பொழுது புறங்கூற வேண்டாம், அவர் செய்யாததை செஞ்ச மாதிரி சொல்ல வேண்டாம், செஞ்சதை இல்லைன்னு சொல்ல வேண்டாம். இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்துக்கிட்டே வந்தோமே, தராசு படிக்கல் போன்ற விஷயங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் நல்ல சமாரியனை போல ஒரு பிறனாக இருந்து எல்லார் பேரிலும் அன்பு கூறக்கூடிய ஆண்டவரை மாதிரி நம்ம இருக்கணும்னா இந்த பிரமாணம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த வார்த்தையை நீங்க படிங்க, உங்களால கடைபிடிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாரு. மனுஷர் எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை அவங்களுக்கு நீங்க செய்யுங்க. மனுஷர் எவைகளை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை அவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. இது எதை வெளிப்படுத்துதுன்னா, முதலாவது அந்த பிறன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முதல்ல உங்களை வச்சு யோசிங்க. உங்களுக்கு எதிரான பொய் சாட்சியையும் அவதூறான குற்றச்சாட்சிகளையும் உங்கள் மனது ஏற்குதா? வேற ஒரு மனிதன் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை பிறரிடம் விதைப்பதை உங்கள் மனது ஏற்றுக்கொள்ளுதா? நீங்க அதை செய்யுங்க. சோ உங்க மனசு அதை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள விரும்பலன்னு சொல்லும் போது நீங்களும் என்ன பண்ணாதீங்க, இந்த காரியத்தை பிறர் விஷயத்திலையும் செய்யாதீங்க என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, மேற்கொண்டு அப்போஸ்தலர்கள் இதே பாதையில கடந்து போய் அந்த மாளிகையை எழுப்புறாங்க. அவதூறு பேசக்கூடாது, பிறருடைய நன்மதிப்பை கெடுக்கக்கூடாது என்கின்ற விஷயத்த அப்போஸ்தலர்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட உள்வாங்கி இருக்கிறாங்கன்னா, ரோமர் 15:2 வாசி. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அவ்வளவுதான். அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பொய் சாட்சி சொல்லி திரியாயாகன்னு சொல்றது பெருசா, அவனவன் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நன்மை செய்யணும்னு சொல்றது எளிதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு செய்யாதன்னு சொல்றதை விட இதை செய்யுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? நம்ம இதெல்லாம் செஞ்சிடாதீங்க, இவ்வளவு விஷயங்கள், இது நியாயப்பிரமாணம், இந்த தப்ப செஞ்சிடாதீங்க, இந்த தப்ப செஞ்சிடாதீங்க, கல்லெறிஞ்சு கொல்லப்படுவீங்க, கொலை செய்யப்படுவீங்க, தீக்கிரையாயிடுவீங்க, உங்களுக்கு கைகால் போயிடும், குத்தி கொண்டு போட்டுருவாங்க, இதெல்லாம் இந்த தப்ப செஞ்சிடாதீங்க அப்படி வந்துச்சு நியாயப்பிரமாணம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இத செய் அப்படின்னு. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செஞ்சிடுங்க. மனுஷர் எவைகளை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. இப்ப அப்போஸ்தலன் சொல்றாரு, ஒருவருக்கொருவர், மறுபடியும் படிங்க 15:2. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். பிறருக்கு பொல்லாங்கானதை செஞ்சிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் நம்ம விட்டு ஒழிய வேண்டிய விஷயமா இருந்துட்டாலும், பக்தி விருத்திக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி எல்லாருக்கும் நீங்க என்னவா நடந்து கொள்ளுங்க. லாஸ்ட்ல எப்படி முடியுது வார்த்தை? அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஒருவருக்கு ஒருவர் பிரியமாய் நடக்க முயற்சி பண்ணுங்க. இந்த பிரதர், இந்த சிஸ்டர், இவங்களுக்கு என்ன பிடிக்கும், இந்த பிரதருக்கு என்ன பிடிக்கும், இப்படி பிறரை மகிழ்வித்து பார்ப்பது அல்லது பிறருடைய பெயருக்கு நன்மதிப்பை கொண்டு வரும்படி யோசிப்பது. எந்த ஒரு விளைவுக்கும், அதாவது எந்த ஒரு செயலுக்கும் 2 எதிர்வினை உண்டுன்னு பார்த்திருக்கோம் அநேக பாடங்கள்ல. ஒரு செயல் நல்ல எதிர்வினையை உண்டாக்கும், மற்றொரு செயல் தீய எதிர்வினையை உண்டாக்கும். தீய எதிர்வினை என்பது புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், பிறருடைய நன்மதிப்பை கெடுத்தல், பொய் சாட்சி சொல்லுதல்ல விளைவாக ஏற்பட்டு கண்ணீரும் காயங்களும் கவலைகளும் அதனுடைய சம்பளமாக பெறுவதை நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல பக்தி விருத்திக்கு ஏதுவாக பிறருடைய பிரயோஜனத்தை நாடி எல்லாருக்கும் பிரியமாய் நடங்கள் என்கிற விஷயத்துல
என்ன நம்ம கற்றுக்கொள்ள முடியுது இந்த இடத்துல? ஒரு 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 அருமையான ஒரு லெசன் அப்படின்னா, பிறருடைய பிளஸ் பாயிண்ட அதிகம் கவனித்து அதை பேச ஆரம்பிக்கலாமே. பாயிண்ட் புரியுதுங்களா? இப்ப நம்மளால பேசாமலே இருக்க முடியல, பேசியே ஆகணும் அப்படின்றது ஒரு சுபாவமா இருக்கு. இதை கலைஞ்சு போக முடியலன்னா இதுக்கு இன்னொரு மருந்தாக நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, ஒருவரை பற்றி பேசுறோம்னா கூட இவர் எந்த அளவுக்கு ஆவியின் கனிகள்ல வளர்ந்திருக்கிறார். உண்மையிலே பிரதர், சகோதரன் இப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறார்ல, இந்த சிஸ்டர் கொஞ்சம் நல்லா மாறி இருக்கிறாங்கல்ல, நிறைய அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல. இந்த ஒரு உபத்திரவத்துல கூட அவங்க எவ்வளவு பொறுமை காமிச்சாங்க. இந்த ஒரு கோபப்படக்கூடிய தருணத்துல கூட பிரதர் எப்படி பொறுமையோட போயிட்டாரு. இப்படி எல்லாரும் இருக்கும்போது இவங்க எப்படி முன்னுதாரணமா எந்திரிச்சிருந்து வேலை செஞ்சாங்க. இப்படி மனிதர்களிடத்தில் கவர்ந்திழுக்கப்பட வேண்டிய அருமையான குணப்பண்புகளை நம்ம ஏன் பேசக்கூடாது? நமக்கு பிடிக்காதவங்க மேல அந்த பிடிக்கலங்கிற பார்வையை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கிட்டையும் நன்மை இருக்குங்கிறத தேடி அந்தகார கிரியைகளை ஒழிச்சு ஓரங்கட்டி விட்டுட்டு ஆவியின் கனிகளை வெளிப்படையா பார்த்து அதை பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது அநேகருடைய பக்தி விருத்தியை உண்டாக்கும். இப்ப கேட்டுட்டு போறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதே நபர்கிட்ட, இன்னைக்கு நீங்க இல்ல ஆனா முடிஞ்சவனே உங்களை பத்தி தான் பேசணும். அப்படியா, என்ன பேசுனீங்க? நீங்க மாதிரி இல்ல, நிறைய வளர்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னார் பிரதரு. முதல்லாம் கோவப்படுவீங்க, இப்போ கோவப்படுறது இல்ல. வேலையில அக்கறை இல்லாம இருப்பீங்க, இப்ப நிறைய வேலைகளை நீங்க ஆர்வமா செய்றீங்கன்னு சகோதரன் இன்னொருத்தர் சொன்னாரு. பேசிட்டே இருக்கும் போதே அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நீங்க இல்லாதது இன்னைக்கு ஒரு இழப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன் சிஸ்டர் வரல? இப்படி பேசினா அது எப்படி இருக்கும் கேக்குறவங்களுக்கு? இப்ப பேசுறவங்களும் என்ன பண்ணல, அவதூறு பேசல, புறங்கூறுதல் பண்ணல, கோல் சொல்லல, பொய் சாட்சி சொல்லல. பக்தி விருத்திக்கு ஏதுவான விஷயங்களை தான் இப்ப இவங்களும் இங்க இருக்கும் போதும் பேசியிருக்காங்க. போய் சம்பந்தப்பட்ட நபரிடமும் எந்த விஷயம் தான் சேர்ந்திருக்கு? கட்டி எழுப்ப வேண்டிய விஷயங்கள் தான் போய் சேர்ந்திருக்கு. அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணல. அப்ப இதுக்கு என்ன முக்கியமான காரியமா அமைஞ்சிருக்குன்னா, நம்ம கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, பிறருடைய நெகட்டிவ் மாத்திரமே பார்த்து அவங்கள டேமேஜ் பண்ணும் விதத்துல எல்லாரிடமும் பேசுவது, எப்போதும் பேசுவது பிறரை பின்னுக்கு தள்ளிடும். பிளஸ் மட்டுமே பாருங்க, கொஞ்சம் கஷ்டம்தான் பார்த்துட்டு பேசுறது. பட் அதை செய்ய ஆரம்பிச்சோம்னா இல்லாதவர்களுக்கும் கூட அது போன்ற குணத்தை நம்ம ஏன் ஏற்படுத்திக்க கூடாது? நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்மள அப்படி அவங்க நல்லா தானே உயர்த்தி பேசியிருக்கிறாங்கும் போது தன்னை ரெடி பண்ணி கொள்றதுக்கு கூட அதை என்ன பண்ணும்? ஊக்க மருந்தாக மாறும். ஆக அந்நிய உன்னிய பக்தி விருத்திக்கு ஏதுவாக பிறனுக்கு நன்மையானதை யோசிக்க வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் யாரையும் அழிப்பதற்கு வரல, யாரையும் பின்னுக்கு தள்ளுறதுக்கு வரல, யாரையும் சோர்வுக்குள்ளாக்குவதற்கு இங்க வரல. எல்லாரையும் கட்டி எழுப்ப வந்திருக்கிறோம். எல்லாருடைய காயங்களையும் கட்ட வந்திருக்கிறோம். நல்ல சமாரியன் மாதிரி எல்லாரையும் குணப்படுத்த வந்திருக்கிறோம். இப்ப அந்த சமாரியனுடைய மருத்துவ உதவியினால குணப்பட்டு போனார்கள் அந்த மனிதன். இது மாதிரிதான் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நமது வாயின் வார்த்தையினால, நமது கிரியைகளினாலே பக்குவப்படுத்தப்படணும், பலப்படுத்தப்படணுமே தவிர யாரும் நம்மளுடைய செயல்பாடுகள்னால பின்னடைவுக்கோ காயப்படுதலுக்குள்ளோ கடந்து போயிடக்கூடாது. நடக்காததை நடந்த மாதிரி திருத்தி கூறுவதை நிறுத்திடணும். நடந்ததே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு எவ்வளவு மாய்மாலங்கள் சகோதர சகோதரிகள் மத்தியில பார்க்க முடியும். கொஞ்ச நாள் உண்மைக்காக நிக்கிறாங்க, திடீர்னு தப்பான பக்கம் மாறிடுறாங்க. நன்மை செய்தவங்களை துரோகி ஆக்கிட்டு போயிடுறாங்க, துரோகிகளுடன் இணைஞ்சிடுறாங்க. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது இல்லைங்களா, கண்கூடா இல்லைங்களா? அப்ப நாம எப்படி யோசிக்கணும்? எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுடைய நாக்கு நிலைவரம் இல்லாத நாக்கா இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டா இருக்குங்கும் போதே ஆதாயத்திற்காக சில மனிதர்களை இன்னைக்கு நாடி போகலாம். நல்ல மனிதர்களை பகைக்கலாம், கெட்டவங்களோட சேர்ந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நாம செய்யறது நற்சாட்சியா பொய் சாட்சியான்னு கர்த்தருடைய கரத்துல அது நியாய தீர்ப்புக்கு முன்னாடி வந்து நிற்குங்கிறத ஒருபோதும் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துட. உன் நாட்கள் நீடித்திருக்க, ஜீவனோடு இருக்க நீ பொய் சாட்சி சொல்லாத. அப்படிதான் இந்த பிரமாணமும் அர்த்தம் வருது இல்லைங்களா? இதை இன்னொரு விதத்துல பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 முதல். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து
பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பிரியமானவர்களே, ஒருவருக்கு எதிராக பொல்லாப்பு பேச ஆரம்பிக்கிறோம், அவதூறு பேச ஆரம்பிக்கிறோம், ஒருத்தர் செய்யாத சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நஷ்டப்படுறவர் அந்த நபர் மட்டும் இல்ல, அவருக்கு அந்த நேரத்தில் அது நஷ்டம்தான். ஆனா நியாயாதிபதி அவரை சரியான இடத்துல உயர்த்திடுவாரு. அப்ப இவங்க அவதூறு பேசினவங்க தான் யாரா இருப்பாங்க? நஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப என் நன்மதிப்பை ஒருத்தர் திருடுறாரு, என் மேல இல்லாத குற்றத்தை வைக்கிறாரு, நான் அப்படி செய்யல அப்படின்னு நான் இன்னைக்கு நிறைய பேர்த்திட்ட சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதுல வெகு நாளைக்கு அப்புறம் என்னை பற்றின உண்மையை தேவன் வெளிப்படுத்தி நான் அந்த தப்பு பண்ணலங்கிறத கொண்டு வந்துடுறாரு. இப்ப எனக்கு எதிராக பேசினவங்க, இப்ப இந்த வசனம் யாருக்கு? மீண்டும் வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். இது எந்த ஜீவன்? எல்லாருக்கும் பொருந்தும். இன்னைக்கு நமக்கு லியாமையின் ஜீவனுக்கு வந்திருக்கோம், மனுக்குலம் முழுவதுக்கும் இது நித்திய ஜீவனுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஆக மொத்தம் ஜீவனை விரும்புறீங்களா அப்படி கேட்கிறார். உங்களுக்கு மரணம் வேண்டாம், ஜீவன் வேணுங்கிற விருப்பம் இருக்கா? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும். நல்ல நாட்கள் என்பது தீமை நிறைந்த இந்த காலகட்டத்தை கடந்து தேவனுடைய ராஜ்யத்தை அதை காண வேண்டும் என்ற விருப்பம் இருக்கா? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். நீங்க செய்யற பொல்லாப்புனால, தீமையினால மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க, அதனால விட்டு விலகுங்கன்னு சொல்லல. உங்க நாட்கள் நீடிச்சிருக்கணுமா? நீங்க நன்மையை அனுபவிக்கணுமா? உங்களுக்கு உங்களுடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் வேணுமா? உங்க நாவை நீங்க என்ன பண்ணிருங்க, பொல்லாப்புக்கு விலக்கிக்கங்க, நன்மை செய்யறதுக்கு மட்டுமே பழகுங்க, தீமையானதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, விட்டு ஓஞ்சிருங்கிறார். கவனிச்சிங்களா? அப்ப பாதிக்கப்படுறவங்களுக்கு இங்க எதுவும் இந்த லெசனா அவர் சொல்லல. யார் இந்த குற்றத்தை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஜீவன் வேணும்னா இத்தகைய தீமைகளை விட்டு, பொல்லாப்பை விட்டு விலகிருங்க என்று சொல்றதை நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, இதுதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற அந்த விசேஷித்த கற்பனை. தேவனிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூறுதல், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ரெண்டு விஷயம்தான் எல்லா பிரமாணங்களோட செயின் லிங்கா வந்துகிட்டே இருக்கு. நான் பாதிக்கப்பட்டா எப்படி ஃபீல் பண்ணுவனும், எனக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டா எப்படி அது இழப்பாக நான் கருதுவேனோ, இதையே தான் பிறருக்கும் நான் யோசிக்கணும். சோ அப்படி இருந்தோம்னா பிறனுக்கு எதிராக நன்மதிப்பை கெடுக்கக்கூடிய விதத்தில் யாரை பற்றிலும் எந்த ஒரு துர்சாட்சியும் அவகீர்த்தியும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்லவே மாட்டோம். பிரியமானவர்கள், இறுதியாக இந்த பொய் சாட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மற்றொரு கருத்து ஒண்ணு இருக்கு. இது இப்ப நம்ம பார்த்துட்ட மாதிரி கேரக்டர் விஷயமா நம்ம பார்க்கறது இல்ல. மாறாக பொய் சாட்சி அப்படின்னா நடந்ததை நடக்கலன்னு சொல்றது, நடக்காததை நடந்ததாக சொல்றது, இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு பொய் சாட்சி என்பது இன்னொரு விதத்தில் தேவனோடு நாம் செய்திட்ட உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாமல் போனோம்னாலும் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? ஏன்னா லேவியராகமம் 19:12 வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 19:12. என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக சொல்லியிருக்கிறார். இப்ப இங்க பொய் ஆணைன்னு வருது, என்னன்னு வரல, பொய் சாட்சின்னு வரல. பொய் சாட்சினா என்னதான்? நடக்காததை நடந்த மாதிரி சொல்றதுதான், நடந்ததை நடக்கலன்னு சொல்றது, ரெண்டுமே ஓகே. பொய் ஆணைனால என்னதான்? ஆணைனா சத்தியம், உறுதிப்படுத்துறது. ஒரு விஷயத்த நான் செஞ்சிடறேன், கண்டிப்பா தேவனுக்கு முன்னிலையில் அதை சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னங்க? ஆணை, சத்தியம், இல்லைங்களா? இதை சொல்லிட்டு செய்யலைனா, இப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யலைனா அதுக்கு பேரு பொய் ஆணை. பொய்யானைன்னு சொல்லலாம், பொய்யான சாட்சியும் கூட. ஏன்னா இதை செய்யும் போது தேவனுக்கு முன்னாடி, ஆசாரியர்களுக்கு முன்னாடி, அநேக சாட்சிகளுக்கு முன்னாடி ஒரு ஆணை இடுறோம். இப்ப அதை மீறது என்னங்க? பொய் சாட்சியை போல பொய் ஆணை.
இதேதான் நம்மளுடைய லைஃப்ல உடன்படிக்கை பொருத்தனை என்பது கொடான கோடி தேவ தூதர்களுக்கு முன்பாக, அநேக பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக தேவனுடன் நாம எல்லாரும் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். இதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். உடன்படிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறோம்? இதை செய்வோம். என்னெல்லாம் வந்தாலும் செய்வோம். பெரிய இழப்பு வந்தாலும் செய்வோம், நஷ்டம் வந்தாலும் செய்வோம். ஆண்டவரை போல எங்களுடைய பேருக்கு எவ்வளவு இழுக்கு வந்தாலும் செய்வோம். பாடுகள் வரும், கண்ணீர் வரும், கஷ்டம் வரும், வேதனை வரும். ஆனால் இந்த உடன்படிக்கையை மீற மாட்டோம். ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறோம், செய்யறோங்கிற ஒரு சாட்சி. இது செய்யலைன்னா நம்ம யாரு? பொய் சாட்சி. அநேகருக்கு முன்னாடி நல்ல சாட்சியை அறிக்கை பண்ணினவனுமாயும் இருக்கிறாய். தீமோத்தேயுல சொல்றார்ல பவுல். உடன்படிக்கையின் மூலம் சாட்சியை அறிக்கை பண்ணிருக்கிறோம். அந்த சாட்சியை ஆணையிட்டு அறிக்கை பண்ணிருக்கிறோம். அதுதான் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வாழ்க்கையில நிறைய அசௌகரியம் இருக்கு, இழப்புகள் இருக்கு. எல்லாம் இந்த மாம்சத்துக்கு தான் இருக்கு. விழுந்து போன மனிதன் இந்த பூமியில எதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்கானோ அதெல்லாம் நம்ம தியாகம் பண்ண வந்திருக்கிறோம். அவ்வளவுதான். இன்னும் ஒன்னும் நம்மகிட்ட உயர்ந்தது எதுவும் கிடையாது. பட் அந்த உடன்படிக்கை வாழ்க்கையில கொஞ்ச நாள்ல நம்ம மனசு மாறி அந்த உடன்படிக்கை வாழ்க்கையில உண்மையாக உறுதியோடு இருக்க முடியாம அநேக நேரங்கள்ல பல்வேறு சரிவுகள், சோர்வுகள் நம்ம கடந்து போயிடுறோம் இல்லைங்களா? செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேகர் வழி விலகிறத பாக்குறோம் இல்லைங்களா? உடன்படிக்கையை நன்கு புரிந்து கொண்டு உடன்படிக்கை வாழ்க்கையை விட்டுட்டு பாதையில ஓடுறது அல்லது அதை சரியாக செய்யாமல் காணப்படுவது எல்லாமே நாம தேவனோடு செய்த பொருத்தனையை, உடன்படிக்கையை மீறுகின்ற பொய் சாட்சியினுடைய இன்னொரு கருத்து இது. பிரசங்கி 5:4-5. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். பாத்தீங்களா? இப்ப பொய் சாட்சி அப்படிங்கறத வேற கோணத்துல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடன்படிக்கை செய்யறது, பொருத்தனை, நேர்ந்து கொள்ளுதல் அப்படி வருது. ஒரு விஷயத்தை நேர்ந்து கொள்றதுக்கு மனது ரெடியா இருந்துச்சுன்னா நேர்ந்து கொள், அந்த பொருத்தனையை செய். அநேகருக்கு முன்னாடி அப்படி அறிக்கையிட்டு பொருத்தனை செஞ்சிட்டீங்கன்னா அது உங்களால் நிறைவேற்ற முடியும்னு அர்த்தம். முடியாதது நீங்க தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ணல? அறிக்கை பண்ணல. சாட்சி அதை ஒரு சாட்சியாக நீங்க ஏற்படுத்திக்கலாம். ஆனா செஞ்சிட்ட பிறகு அந்த பொருத்தனையை நிறைவேற்ற தாமதியாதே, இருமனம் உள்ளவனாக மாறாதே. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்ன பண்ணாத? வைக்காத. உடன்படிக்கை வாழ்க்கையில செய்த பொருத்தனைகள்ல தேவனுக்கு மாத்திரம் உண்மையாக இல்லாமல் மற்ற உலக காரியங்களுக்கு நம்ம பிரியமாக இருக்க நினைப்பது பொய் சாட்சிக்கு சமமான. எல்லாரையும் பிரியப்படுத்த முடியுது லைஃப்ல, ஆனா உடன்படிக்கை வாழ்க்கைக்கு உண்மையா இருக்க முடியல. அநேகர் அங்கதானே நீங்க தோக்குறோம். உலக காரியங்களுக்கு மேக்சிமம் முக்கியத்துவம் கொடுக்கறதுல யாரும் சாக்கு போக்கு சொல்றது இல்ல. ஆனா உடன்படிக்கையில தான் ஜீவனே இருக்கு. நமக்கு ஜீவன் வேணும்னாலே இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுறதா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு உடன்படிக்கை வாழ்க்கையில சாக்கு போக்கு சொல்றதுதான் இன்னைக்கு அநேகர் சொல்றோம். சோ உண்மையிலே பொய் சாட்சிக்காரர்கள் இப்ப யாரு? நாம தான். எனவே ஆண்டவர் நமக்கு இறுதியாக ஒரு வார்த்தையை, ஆண்டவர் கூறின வார்த்தையை வாசித்து நிறைவு செய்யலாம். லூக்கா 14:27-30 முடிய. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? உடன்படிக்கை வாழ்க்கை எப்படி இருக்குங்க? தன் சிலுவையை எடுத்து தன்னுடைய தோல்ல வைத்து புறப்பட்ட ஒரு மனிதன் உடன்படிக்கை செய்தவனை அடையாளப்படுத்துறான். ஒவ்வொருத்தருடைய தோல்லையும் சிலுவை இருக்கு. அந்த சிலுவையை தோல்ல தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிச்சிருக்கணும்.
இந்த வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமானது, முற்றிலும் பூலோக உரிமைகளை தியாகம் செய்யக்கூடிய லைஃப், நம்ம நினைச்சபடி வாழ முடியாது, நாம நினைச்சபடி விருப்பப்படி நம்மளுடைய லைஃப் இருக்காது, ஒன்றை இழந்துதான் இன்னொன்னு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது செல்லும் செலவை உட்காந்து அக்கௌண்ட் நம்ம பார்த்தது. அப்படி பார்க்கும்போது இந்த கோபுரத்தை நம்ம கட்டிடலாமா வேணாமாங்கிற நிர்வாகம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதான் உடன்படிக்கை. கேட்கறோம் இல்லைங்களா? உண்மையிலேயே இருதயத்துல இருந்து பண்ண போறீங்களா, இல்ல யாரும் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, அப்பா அம்மா ப்ரெஷர்னால உடன்படிக்கை பண்றீங்களா, நீங்களா பண்றீங்களான்னு கேட்கும்போது இல்ல நாமளா விரும்பி பண்றோம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் உடன்படிக்கை பண்ணதுல எதை வெளிப்படுத்திருக்கிறோம்னா, கோபுரம் கட்டுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு, திராணி இருக்கு, நான் என்ன பண்ணிருவேன், கட்டிடுவேன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை வாழ்க்கையில இடையில டைவர்ட் ஆகிறது, உலகத்தை விட முடியலன்னு சொல்லிட்டு பாதியில பின்வாங்கிறது, மாம்ச இச்சைகளால் விழுவது, இன்னும் பல்வேறு தீமைகள் எது வேணாலும் சொல்லிங்க. ஆக மொத்தம் உடன்படிக்கைக்கு எதிராக நம்ம திரும்புவது தேவனுக்கு முன்னாடி நம்மளை பொய் சாட்சிக்காரர்களாக மாறும். நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யலைன்னா அதுக்கு பேர் பொய்யானை அல்லது பொய்யான அறிக்கை, பொய் சாட்சி. பிரியமானவர்களே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் மனிதர்கள் மத்தியில் மாத்திரமல்ல, மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல. தேவன் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்ப தேவனுக்கு நீங்க சொன்னதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இந்த வார்த்தைக்கு எடுக்கலாம் இல்லைங்களா? மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்கிறத தேவனுடைய காரியத்தில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, நான் தேவனுடைய உடன்படிக்கைக்கு உண்மையா இருந்தாதான் தேவன் எனக்கு செய்யறதா சொன்னத செய்வார். இதுவும் கரெக்டா இருக்கு இல்லைங்களா? என்ன ஒருத்தன் மகிமைப்படுத்தினால் நானும் அவனை மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் சொன்னார், என்ன ஒருத்தன் மறுதலிச்சா நானும் அவனை. அப்ப நம்ம உடன்படிக்கை வாழ்க்கையில இறுதி எச்சரிப்பு இந்த பாடத்துல என்னன்னா, நாம உடன்படிக்கைக்கு எதிராக இருப்போம், தேவனுடைய கரம் நம்மளை பாதுகாக்கணும்னு நினைச்சிட வேண்டாம். யார் தேவனோடு செய்த உடன்படிக்கைக்கு வாக்குறுதிக்கு பொய் சாட்சிகளாக மாறாமல் மெய்சாட்சிகளாக உடன்படிக்கை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுடைய லைஃப்ல தேவனுடைய ஆசீர்வதிக்கும் கரமும் உடன் இருக்கும் என்பதை இறுதியாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். எனவே பிரியமானவர்களே, நாம பிறருடைய நன்மதிப்பை கெடுக்கின்ற பொய் சாட்சிக்காரர்களாகவும் இராமல் தேவனோடு செய்திருக்கிற உடன்படிக்கைக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக நாம இருந்து தேவனிடத்திலும் நம்ம பொய் சாட்சிக்காரர்களாக இராமல் இருப்பதற்கு ஜாக்கிரதைப்படுவோமாக. அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரமாணம், பிறனுக்கு உண்டான யாவற்றையும் ஈச்சியாதிருப்பாயாக. அடுத்த முறை நாம் பார்க்கலாம். வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.